Friends, welcome to Rishi Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஜனவரி முதல் நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தம், மாநிலங்களின் ஆதரவை கோரும் மத்திய அரசு. நீட் எக்ஸாம் குளறுபடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனால் எக்ஸாம்ஸில் எல்லாமே ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு கமிட்டி ஏற்படுத்தியிருந்தாங்க. ராதாகிருஷ்ணன் தலைமையிலான கமிட்டி. இந்த ராதாகிருஷ்ணன் யார் பார்த்திங்கன்னா இஸ்ரோ முன்னாள் தலைவர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா பல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் மத்திய அரசாங்கம் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய நீட் எக்ஸாம், தென் CUET காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நெட் எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆதரவை கோரியிருக்காங்க மத்திய அரசாங்கம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க நவம்பர் 20 கடைசி. ஸோ இதற்கான வெப்சைட் என்னன்னு பார்த்திங்கன்னா www.dge.tn.government.in. இந்த ஊரக திறனாய்வு தேர்வை பொறுத்த வரைக்கும் வில்லேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இதில் விண்ணப்பிக்க முடியும். நகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த தேர்வில் விண்ணப்பிக்க முடியாது. அண்டு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் மாணவர்களுக்கு தான் இந்த தேர்வில் விண்ணப்பிக்க முடியும். அண்டு இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர் பேரண்ட்ஸுக்கு ஆண்டு வருமானம் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் 1 lakhக்கு கீழே தான், 1 லட்சத்துக்கு கீழே தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸாம் மூலம் தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 50 மாணவர்கள் அண்ட் 50 மாணவிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தமிழக அரசாங்கம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், தகவல் உரிமை சட்ட மேல்முறையீட்டு விசாரணையில் மாற்று அதிகாரிகள் கூடாது, அரசுக்கு மாநில தகவல் ஆணையம் கடிதம். இதில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பற்றி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்ட மேல்முறையீட்டு விசாரணை டைமில் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தான் கண்டிப்பாக ஆஜராகணுங்கிறதா சொல்லியிருக்காங்க. அவருடைய உதவி அலுவலர் ஆஜராகக்கூடாது. இதில் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் மட்டும்தான் ஆஜராகணுங்கிறத மாநில தகவல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த விசாரணை டைமில் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஆஜராகும்போது அவர் கண்டிப்பாக ஐடென்டிட்டி கார்டு அணிஞ்சிருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த விசாரணை டைமில் யார் அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டிருக்காங்களோ அவங்கள ஆஜராக்கக்கூடாதுங்கிறதையும் இந்த தகவல் ஆணையம் கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நடைமுறை கொண்டு வந்தால் தான் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மக்களுக்கு ஈஸியாக சென்றடையும். அண்டு இந்த மேல்முறையீடு அதிகமாக இருக்காதுங்கிறதையும் தகவல் ஆணையம் கடிதத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், 3 நாடுகளின் ரசாயனத்துக்கு பொருள் குவிப்பு தடுப்பு வரி. ஸோ இதில் ஆன்டி டம்பிங் டியூட்டி விதிச்சிருக்காங்க. ஆன்டி டம்பிங் டியூட்டி விதிச்சிருக்காங்க 3 நாடுகளுக்கு. எதெல்லாம் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா சைனா, கொரியா, தாய்லாந்து. சைனா, சவுத் கொரியா, தாய்லாந்து. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸுக்கு இந்த தடுப்பு வரி விதிச்சிருக்காங்க. இந்த டேக்ஸ் பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கலுக்கு விதிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா எப்பிக்ளோரோஹைட்ரின். எப்பிக்ளோரோஹைட்ரின் இந்த கெமிக்கலுக்கு 5 இயர்ஸுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி இந்தியா விதிச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஒரு அத்தாரிட்டி கொண்டு வரதுக்கான ஒரு பில்லை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதாவை பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன மசோதா பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த நீர்வள மேலாண்மை ஆணையம், இங்கிலீஷில் இன்டிகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த மசோதாவை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், தொலைதூர தரை இலக்கை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி.
இதில் எந்த ஏவுகணை பற்றி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா LRLACM, இங்கிலீஷில் வந்து லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். லாங் அட்டாக் க்ரூஸ் மிசைல். இதை வந்து DRDO சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணது, டெவலப் பண்ணது யார் பார்த்திங்கன்னா பாரத் டைனமிக் லிமிடெட் அண்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். பெல்லோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பெனிஸ் சேர்ந்து தான் இந்த LRLACM இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. தென் G20 உச்சி மாநாடு நவம்பர் 18 பிரதமர் மோடி பிரேசில் பயணம். ஸோ நெக்ஸ்ட்டு G20 உச்சி மாநாடு வந்து பிரேசிலில் நடைபெற போகுது. அண்டு அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியா, கயானா இந்த நாடுகளுக்கும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் நடைபெற்றுகிட்டே இருக்குது, பார்த்துக்கோங்க.